பளபளக்க மோகன கண்கள் மினுமினுக்க குறுக்கிய மீசை பளபளக்க மோகன கண்கள் மினுமினுக்க பளபளக்க மினுமினுக்க பளபளக்க மினுமினுக்க வாராறு கட்ட பொம்மரு பளபளக்க மினுமினுக்க பளபளக்க மினுமினுக்க பரம்பரையில வந்து பிறந்த சங்கடி கருப்ப நடக்கும் போசை கேட்டா இலையில சூடம் பத்தி எரியோ சங்கடி கருப்பம் பேர கேட்டா இலையில சேட்டா ஓட்டி ஓட்டியோ கருப்பு வம்சம் பரம்பரையில வந்து பிறந்த சங்கடி கருப்ப சூரிட்டி இருக்கு சாராயோ இருக்கு சாம்பிராணி போக இல மன மனக்கிது ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வாராரு. திரிசூல மிச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு. வீரபாண்டி கட்டபொம்மனோட ஆட்சிதான் வரப்போகிறது. சுதந்திரா பார்ட்டியிலிருந்து நாங்கள் இன்றைக்கு 262 வீரபாண்டி கட்டபொம்மன் அவருடைய பிறந்த நாள் விழாவுக்கு இங்கே வந்திருக்கிறோம் மாலை சாத்துறதுக்கு. இன்றைக்கு இந்த அரசியல் சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு மகான் நம்ம நாட்டில் முதல் வீரர் இவர்தான். நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு முதல் வீரர். ஆனால் அவங்களையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்த ஊழல்வாதிகளை நம்மெல்லாம் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று நம்ம பாராட்டி கொண்டிருக்கோம். இதே ஒரு கேவலம். இவர் மாதிரி ஒரு வீரர் நம்மளுக்கு என்றைக்கும் கிடைக்காது. இவர்தான் நம்ம நாட்டின் தந்தை என்று முதலே அறிவிச்சிருக்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவாரியாக நம்ம வந்துட்டு வடநாட்டுக்காரங்களை நம்ம வீரபாண்டி கட்டபொம்மன் மாதிரி ஒரு வீரர் இனிமேல் எப்பவும் இந்த நாட்டுக்கு இன்னும் வரமாட்டாங்க. இதுதான் உண்மை. இவரோட போய் சேர்ந்து இவங்க அதுக்கப்புறம் வந்த ஒரு சில வீரர்கள் லைக் சுபாஷ் சந்திர போஸ், பொன் முத்துராமலிங்க தேவர், அவங்கள எல்லாருமே நம்ம இப்போ மறந்துட்டோம். ஆனால் இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் இந்த இளைஞர்கள் எல்லோரும் இன்னைக்கு வந்த அரசியல்வாதிகளை ஒரு பெரிய மனுஷர்களாக நினைத்து அவங்களை பின்பற்றுகிறார்கள். அதே ஒரு தவறு. நம்மளுக்கு மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு பெரிய வரப்பிரசாதம். கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதத்தை நம்ம மறந்து விட்டோம். ஆகையால் இனிமேலாவது வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு கட்டபொம்மன் மாதிரி ஒரு ஆட்சி வரணும். இந்த நாடு செழிக்கணும். அப்போ தான் இந்தியா என்ற ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை. அதை செய்யலாம். நன்றி, வணக்கம். சுதந்திரா பார்ட்டியிலிருந்து நாங்கள் இன்றைக்கி 262வது பிறந்தநாள் விழாவுக்கு வீரபாண்டி கட்டபொம்மன் இந்த மாதிரி ஒரு மாவீரனுக்கு நாங்கள் மாலை சாத்த வந்திருக்கிறோம். நாங்கள் இதில் பெருமைப்படுகிறோம். என்றால் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் இன்னைக்கு கட்டபொம்மன் மாதிரி ஒரு தலைவர் நம்மளுக்கு இல்லை. அது ஒரு பெரிய கேடு இந்த நாட்டுக்கு. இந்த மேல் வரும் ஆட்சிகளாவது வீரபாண்டி கட்டபொம்மனோட ஆட்சி வரணும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் சுதந்திரா பார்ட்டியில் முடிந்தால் நல்லது நடந்தால் நாங்கள் இந்த 234 தொகுதிகளும் நாங்கள் போட்டியிடுகிறோம். போட்டியிட்டு நாங்கள் கட்டபொம்மன் ஆட்சியை தான் கொண்டு வர போகிறோம். நாங்கள் மற்றவங்களாட்டம் இவங்க ஆட்சி அவங்க ஆட்சின்னு சொல்லலை. நாங்கள் நல்ல ஆட்சி, மக்கள் ஆட்சி கொண்டு வரதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். மக்கள் நினைச்சு எங்களுக்கு ஓட் போட்டு எங்களை ஜெயிக்க வச்சா இந்த ஆட்சி வந்தே தீரும். நன்றி, வணக்கம். நாங்கள் யாரோடையும் கூட்டணி போட மாட்டோம். என்றால் முக்காவாசி பேர் எக்ஸப்ட் ஒரு 2 பார்ட்டியை 3 பார்ட்டியை தவிர்த்துட்டு எல்லாரும் ஊழல்வாதிகள் தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் ஊழல்வாதிகளோடு சேர்ந்து கை கோர்த்து விட்டு இன்றைக்கு நாங்கள் ஊழலை எதிர்க்கிறோம் சொன்னால் நான் போய் அவங்களோட போய் நானும் கை கோர்த்தினேன்னா அப்போ எனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். எங்கள் கட்சிக்கு அது வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த கட்சி சுதந்திரா பார்ட்டி அன்றைக்கு இந்த திராவிட கட்சியை முதல் ஆட்சிக்கு கொண்டு வந்த ஒரு பெரிய தவறை இந்த தடவை 2021 இதே சுதந்திரா பார்ட்டி இந்த 2 திராவிட கட்சிகளையும் அழிப்போம் என்று நாங்கள் நினைக்கிறோம். கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம்.
மக்கள்கிட்டயும் குரல் விடு. சுதந்திரா பார்ட்டிங்கிறது பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட பரிச்சயம். அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லைங்க. நாங்க ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலையோ அது வந்து கடவுளோட இது. நாங்கள் கடவுள், அது கடவுளோட விருப்பம், மக்களோட விருப்பம். வந்துட்டு பணம் கொடுத்து தான் அரசியலுக்கு வரணும்னு தேவையில்லை. அந்த ஒரு மாற்றத்தை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவோம். நீங்கள் பணம் வாங்கிட்டு ஓட் போட்டால் நீங்க தான் இந்த ஊழல்வாதிகளை மறுபடியும் உயிர் கொடுத்து வாழ வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் கொடையுது எங்க வயிற்றுல கொடையுதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஊழலை ஏற்றுக்கொண்டு ஓட் போடுறவங்க கஷ்டப்பட்டு தான் தீரணும். அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னாடி மக்களுடைய நலனுக்காக என்ன நல்ல விஷயங்களை இந்த சுதந்திர பார்ட்டி செஞ்சு நாங்க வந்துட்டு விவசாயிகளுக்கு ஒட்டுமொத்தமாக அவங்க பிரச்சனைகள் என்னன்னு நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ இந்த ஃபார்ம் பில்ஸ் 3 ஃபார்ம் பில்லையும் நாங்கள் ஏற்றுக்கலை. எக்ஸப்ட் ஒன்று தான் அங்கே நல்லா இருக்கு, எல்லாமே சரியில்லை. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சின்ன கிளாஸ் எல்கேஜியிலேருந்து அண்டர் கிராஜுவேஷன் மட்டும் நாங்கள் ஃப்ரீ ஆக்க போகிறோம். வேறு இந்த மிக்சி கிரைண்டர் இந்த ஃப்ரீயெல்லாம் கொடுக்க மாட்டோம். இந்த சாப்பாட்டு ஃப்ரீயெல்லாம் இல்லை. படிப்பு ப்ளஸ் ஹெல்த். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னா இந்த நிறைய பேருக்கு கீழ் வர்க்கத்தை அவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண முடியாது. நம்மளே பார்க்குறோம் இந்த கொரோனாவில் எவ்வளோ இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ பேர்த்த ஏமாத்துறாங்க. அதை வந்து நாங்கள் இலவசமாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை 20 ரூபா கம்மி பண்ணியே தீர்வோம். ஆகியால் மோடி அரசும் அது பண்ணியே தீரணும். நாங்கள் கொண்டு வருவோம். நீங்கள் ஓட் போட்டால் நாங்கள் ஜெயிச்சு வருவோம். இதை செய்வோம். எங்களை எல்லாரும் சந்திக்கலாம். மற்றவங்க மாதிரி நாங்கள் 10 பவுன்சர்ஸை வச்சு அரசியலுக்கு வரல. நான் தனி பொம்பளை தான், உயிருக்கு பயப்படலை. ஓகே, மக்கள் யாருனாலும் எங்களை வந்து சந்திக்கலாம். உங்கள் பிரச்சனைகளை சொன்னால் நாங்கள் எடுத்து பேசுவோம். எங்களுக்கு ஆன்லைனில் வெப்சைட்டில் இருக்கோம். ஓட் போடுறதும் போடாது அவங்க இஷ்டம். ஜெயிக்கிறது வந்து கடவுளோட கை. நன்றி, வணக்கம். வெள்ளக்காரன் கூட நம்மளை பார்த்து தானே வெடத்தான் வீடு வரைக்கும் கொடை முடிச்சா. ஊர் உலகம் வாழத்தானே வீரத்தோட ஏர் முடிச்சோம். ஒத்துமைக்கே தேர் முடிச்சோம். பாசம்னா உசுர கொடுக்குண்டா நம்ம பரம்பரை. கல்லுக்குள்ள